அன்பு தமிழ் நல்லுள்ளங்களே, நான் முத்தியகுமரன் பேசுகிறேன். நேற்று கோவையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் அவர்கள் தளபதியை தனது சொந்த அண்ணன் என்று சொல்லியிருக்கிறார். வேறு யாரையும் அப்படி சொல்வதில்லை என்றும் சொல்லியிருக்கிறார். உண்மையில் அண்ணன் வேலையை இந்த ராகுல் சொல்லியதற்கு தகுந்தபடி எடுத்துக்கொண்டவர் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். ஏனென்றால் கலைஞர் காலத்தில் எனது உயரம் எனக்கு தெரியும் என்று மாநில அளவோடு தனது பணியை நிறுத்தி கொண்ட போதெல்லாம் முரசொலி மாறன் அவர்களுடைய முன்னெடுப்பின் மூலமாகவும் கலைஞரின் ஒத்துழைப்பு மூலமாகவும் மைய அரசியலில் திமுக தனது காலை பதித்தது. அது தொடர்ந்து வாஜ்பாய் காலத்திலும் அதற்கு பின்பும் தனது மாநில அரசுகளுக்கு உரிமைகளை பெறுவதற்கு மாநிலங்களில் பல வேலைகள் நடைபெறுவதற்கு அந்த கூட்டணியை பயன்படுத்தி கொண்டது என்றே சொல்ல வேண்டும். இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கலைஞருடைய பணியை தொடர்ந்து அவர் மேலும் ஒருபடி முன்னெடுப்பாக தனது கால்களை வைத்திருக்கிறார். அவர் திராவிட மாடல் என்று முழங்கியதன் விளைவாக ஆரியத்தின் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு நேர் எதிரான சொல் என்றால் வினை சொல் என்றால் திராவிடம்தான் இந்த நாட்டில் ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்து தொடர்ந்து பல போராட்டங்களையும் பல அரசியல் யுத்தங்களையும் நடத்தி தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் வைத்திருக்கிறது. ஆனால் இன்று அகில இந்திய அளவில் ஆரியம் தனது உண்மையான முகத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு என்று முழங்குகிறது. இந்த சதிகளை எல்லாம் முறியடிப்பதற்கு திராவிடம் பன்முகத்தன்மை கொண்ட பல மொழிகள் கொண்ட ஒரு தேசத்தை எப்படி ஒரு நாடு என்று சொல்ல முடியும்? மாநிலங்களின் வளர்ச்சிதான் இந்தியாவின் வளர்ச்சி என்று சொல்லுகின்ற வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு தனது வளர்ச்சி பாதையை காமித்திருக்கிறது. $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டுவார்கள் என்று சர்வதேச பொருளாதார அறிஞர்கள் தமிழக அரசுக்கு சான்றுகள் பெறுகிறார்கள். ஆனால் $5 மில்லியன் பொருளாதாரம் என்று முழங்கிய மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அதற்கான என்ன வேலைகளை செய்தார்கள் என்று அவர்களிடமே கேட்க வேண்டும். நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர்கள் இந்த மத்திய அரசு செய்கின்ற ஒவ்வொரு அவலத்தையும் அம்பலப்படுத்துகின்ற நிலைக்கு இன்று வந்திருக்கிறார். இந்த தேர்தல் என்பது இனி நாடாளுமன்றத்தில் இருக்கப் போகிறதா இல்லையா என்று அறிவிக்கின்ற தேர்தல். எனவேதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அண்ணன்மார் வேலையை எடுத்திருக்கிறார். அந்த வேலை என்பது இந்தியாவில் வேறு எந்த கட்சிகளையும் எடுக்கவில்லை. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம்தான், தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலில் திராவிட மாடல் அரசை அறிவித்தார். அதனுடைய 3 ஆண்டு வளர்ச்சி இன்று காலை உணவு திட்டத்தில் மற்ற மாநிலங்களும் இதை பின்பற்றுகின்றன. இதேபோல் பல திட்டங்களை இந்தியாவில் எங்கும் நம்மை பின்பற்றுகிறார்கள். கல்வியில் நீட் தேர்வை கொண்டு வந்து நம்மை முடக்க நினைத்த இந்த அயோக்கியர்களை தூக்கி எறிவதற்கு இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ராகுல் அவர்கள் சொல்லியபடி அண்ணன் வேலையைத்தான் இந்த வேலையை தளபதி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அது இந்தியாவின் விடியலுக்கு அது பெரிதும் பாடுபடுகிறார் என்பதை சொல்ல வேண்டும். வாருங்கள், இந்தியாவின் விடுதலுக்காக குரல் கொடுக்கிறேன், ஜனநாயகத்தை காக்க, பாசிசத்தை வீழ்த்த என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஒவ்வொரு முழக்கமும் இந்தியாவின் விடிவெளி நட்சத்திரமாக இந்த நாட்டில் வெற்றியை தேடித்தரும். எனவேதான் கோவை மாநாட்டில் ராகுல் அவர்கள் எனது அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பட்டவர்த்தமாக பறைசாற்றியிருக்கிறார். நாம் எப்போதும் தலைமை கொடுக்கின்ற தகுதியுடையவர்கள் என்பதுதான் திராவிடத்தின் அற்புதம். வாழ்க திராவிடம், வளர்க இந்தியா.